சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள துணி கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை டி நகர் ரங்கநாதன் தெருவுல சோபா ஆடையகம் என்ற பெயர்ல அந்த துணிக்கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த நிலையில இன்று காலை திடீரென இரண்டாவது தளத்தில் இருக்கக்கூடிய அந்த தளத்துல திடீரென தீயானது கிளம்பியதால உடனடியாக பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இது தொடர்பாக தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்த நிலையில தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, டி நகர் உள்ளிட்ட 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இரண்டாவது தளத்துல இருக்கக்கூடிய அந்த ஏசி மின்கசிவு காரணமாகத்தான் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாக தீயணைப்பு துறை தரப்புல முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீயானது முழுவதுமாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்து வரக்கூடிய நிலையில தீயணைப்பு வீரர்கள் நீரை பாய்ச்சி அதனை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் ஓரிரு மணி நேரத்துல இது அணைக்கப்படும் எனவும் தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்துல எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை எனவும் தீயணைப்பு துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தீ முழுவதுமாக அணைத்த பிறகு எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என தீயணைப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால அந்த பகுதி முழுவதுமே மிகுந்த மூட்டமாக காணப்பட்டுள்ளது, புகை மூட்டமாக காணப்பட்டிருக்கிறது. இதனால பரபரப்பும் நிலவி வருகிறது. ஏனால் அருகில் அதிகப்படியான கடைகள் இருப்பதால உடனடியாக பரவாமல் தீயணைப்பு துறையினர் இதனை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய